ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி சோளத்தில் செஞ்ச ரவையில் செஞ்ச உப்புமாவுங்க. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு சுட சுட ரசமும் ரெடியாக இருக்குது. இந்த ரசத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜீரணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக குவிக்காக செஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் செஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க இந்த ஹெல்த்தியான சோள ரவை உப்புமாவை செய்யறதுக்கு. சுட சுட இருக்குது எல்லாமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோள ரவை வச்சு குவிக்காக ஒரு டிஃபன் சட்டுன்னு செஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிஃபன் காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அட் த மெயின் டைம் நம்ம உடனே வெளியில் போகணும் அப்படின்னாலோ, இல்லை வீட்டில் யாரும் இல்லை, நாம் மட்டும்தான் ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு ஒரே வெரைட்டி செஞ்சுக்கலாம் அப்படின்னாலும் டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இது சோள ரவை எடுத்திருக்கேன். இந்த சோள ரவை இது பாருங்கள், இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுக்க போகிறேன். இப்போ இந்த இதில் 1 கப் எடுத்தாலும் நல்லா தாராளமாக ஒரு 2 நேரத்துக்கு கூட சாப்பிடலாம். அந்த அளவுக்கு குவான்டிட்டி கொடுக்கும். இப்போ ஏன் அப்படின்னா நான் துவரம் பருப்பு இதில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த துவரம் பருப்பு 1க்கு 3ல் 1 பங்கு இல்லைன்னா பாதி அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் துவரம் பருப்பை விரும்புறதால 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த துவரம் பருப்பு எடுத்த அதே கப்பில் சோள ரவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சோள ரவையையும் இந்த துவரம் பருப்பு நம்ம ரன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்து கலந்து வச்சுருங்க. இப்போ இப்படி கலந்து வைக்கிறதால தண்ணியில் கொட்டும்போது கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம கொஞ்சமாக செய்யும்போது சின்ன பர்னரில் வச்சுக்கிட்டாவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப அவசியம் இருக்காது. 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவு இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், இதில் கடுகு போட்டு மூடி வச்சுருங்க. கடுகு பொரியட்டும். இப்போது கடுகு பொரிஞ்சதுமே இதில் நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது செவக்கும் போது பாருங்கள், கருவேப்பிலை ரெடியாக கழுவி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வரமிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஏன்னா இது டக்கு டக்கு டக்குன்னு ஆகிடும். பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம சிங்கிளாக தங்கியிருக்கோம், வீடு எடுத்து தங்கியிருந்துக்கோம் அப்படின்னா கூட இதை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். சூடு ஆறினாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது செவக்கட்டும் 1 நிமிஷம். இப்போ பாருங்கள், இது செவந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாவும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதோடைய இப்போ பாருங்கள், ஜீரகமும் மிளகும் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வரமிளகா சும்மா வாசனைக்கு தான். இந்த ஜீரகம் மிளகு தூள் தான் டேஸ்ட்டையும் என்ஹான்ஸ் பண்ணும், நல்ல காரத்தையும் கொடுக்கும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் 1/4 ஸ்பூனை விட கம்மி மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் எடுத்திருக்கேன். 2 மடங்கு எந்த அளவுக்கு நம்ம மிளகு எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு ஜீரகம் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தண்ணி, எந்த கப்பில் நாம் ரவை எடுக்கிறோமோ சோள ரவை எடுக்கிறோமோ அதில் 3 டம்ளர் அளவுக்கு. இப்போ சோள ரவை உப்புமாவுக்கு 2 வச்சா போதும். ஏன் அப்படின்னா சோள ரவை மட்டும் இருக்குது. இப்போ நம்ம இதில் துவரம் பருப்பு போடுறதால நான் 1 கப்பு ஜாஸ்தி வைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு வேகணும், துவரம் பருப்பு வேகணும். அதுக்கோசம் நாம் கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி வச்சுக்கணும். இப்போ இது கொதி வர்றதுக்குள்ளே நம்ம இதில் கல்லுப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் 1/2 ஸ்பூனுங்கிறது. இப்போ இது கொதி வரட்டும். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா தேங்காய் துருவல் இப்போ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனாலும் கெடாது. அது மாதிரி நம்ம விருப்பத்துக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீரகம் மிளகுத்தூள் ரன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இந்த உப்புமாவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரசம் இறக்கும்போது ஒரு 2 சிட்டிகை போட்டு இறக்கினோம் அப்படின்னா வாசனை தூக்கலாக இருக்கும். ரசம் கொதிக்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள்,
அனல் போட்டிருக்கேன், கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அனல் கம்மி பண்ணிக்கோங்க. அனல் கம்மி பண்ணிட்டு இந்த ரவையை கொட்டிகிட்டே கலருங்க. பாருங்க எவ்வளோ நீட்டாக கலந்து போகுது தண்ணியில். இப்போ அனல் போட்டுக்கோங்க. லேசாக அனல் போட்டு கொதி வந்த அப்புறம் அப்படியே ஃபுல்லாக சிம்மில் பண்ணிடுங்க. இப்போ சிம் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நான் சிம் பண்ணிட்டேன். இப்போ 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இது இன்னொரு தரம் கிளறி விட்டுடலாம். பாருங்கள் 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இது கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். ஒரு டிஃபன் பத்தலை, மாவு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாலும் இதை சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம். நைட் டின்னராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து மொத்தமே சோள ரவைங்கிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, அஜீர்ணம் கஷ்டப்படுறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நமக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே நல்ல பக்குவமாக இருக்குது. இப்போ இதை வந்து இன்னொரு 2 நிமிஷம் நாம் மூடி வைக்கலாம். இந்த டைமில் நீங்கள் நெய் ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துட்டு மூடி வைக்கலாம். இப்போ நான் இப்படியே மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து நல்லா அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு டெம்டிங்காக இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம கொஞ்சம் அசந்து தூங்கிட்டா கூட லஞ்ச் பாக்ஸு கொடுக்கறதுக்கோ காலையில் டிஃபனாக கொடுக்கறதுக்கோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக, அதாவது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அது மாதிரி ஒரு உப்புமா. இப்போ நம்ம வந்து ரவா உப்புமா செஞ்சோம் அப்படின்னா கூட வெங்காயம் கட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இந்த சோள உப்புமா ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்த்தியான உப்புமாவாக இருக்கும். இது கேலரிஸும் கம்மி, நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது லெஸ் ஆயில், லெஸ் திங்ஸு, அது மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மியாக இருக்கும். சட்டுன்னு டேஸ்டியாக செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது மிச்சம் இருந்தது அப்படின்னா ரசத்தோட சாப்பிடும்போது, அடுத்த நேரம் ரசத்தோட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஆப்டாக இருக்கும். நான் இப்போவே ரசம் ரெடி பண்ணிட்டேன். இது சூடு ஆறுறதுக்குள்ளே ரசம் கொதிக்க வச்சு இறக்கிட்டேன் அப்படின்னா 2வது சர்விங் அப்போ நம்ம கொஞ்சம் ரசம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காக, ஒரு நல்ல நிறைவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.